காசிம் சுலைமானி. இவரை கண்டிப்பா யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. ஐஆர்ஜியோட கமாண்டரா இருந்தவர். இவரை அமெரிக்கா போட்டு தள்ள விஷயமா கண்டிப்பா யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. அப்பதான் அமெரிக்கா மேல இருக்க கோபம் ஈரானுக்கு இன்னும் உச்சகட்டத்துக்கு போச்சு. ட்ரம்ப்போட தலைக்கு பெரிய விலையை அறிவிச்சோம். ஈரான்ல இருக்க அபிஷியல்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட ஆரம்பிச்சாங்க. விவகாரம் அவ்வளவு பெருசா போயிருந்துச்சு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்பேற்பட்ட சுலைமானிய ஈரான்ல இருக்க ஆட்சியாளர்கள் ஒரு தியாகியா பார்த்தாங்க. ஆனா அதே சுலைமானிய, அந்த தியாகின்னு சொல்லப்பட்ட சுலைமானிய ஈரான் மக்கள் இப்ப எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? அவர் நினைவா வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய சிலைங்க. அந்த சிலையை அடிச்சு உடைச்சு தகர்த்து எரிஞ்சிட்டாங்க மொத்தமா. என்டையர் ஈரான் முழுக்கவே இன்டர்நெட் பிளாக் அவுட். இப்போ தெரியுமா மக்கள் இந்த விஷயம்? அதாவது இந்த போராட்டங்கள் எல்லாமே வன்முறையில போய் முடியுது. எந்த அளவுக்கு அதிகமா போராட்டங்கள் ஏற்படுதோ அந்த அளவுக்கு வன்முறைகள் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதனால நம்ம இந்த தகவல்கள் போராட்டங்கள் அங்கங்க சேருங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாங்க. அதை ஸ்டாப் பண்ணணும்னு இன்டர்நெட்டை ஃபுல்லா காலி பண்ணி விட்டாங்க. என்டையர் ஈரான் முழுக்க இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் நிறைய வீடியோக்கள் இன்னும் வெளியே வந்துகிட்டு தாங்க இருக்கு. வெளியே வர வீடியோக்களே சொற்பம். அப்போ உள்ளுக்குள்ள எவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கோம் யோசிச்சே பார்க்க முடியல. அங்க நிறைய வாகனங்களுக்கு தீ வைக்கிற விஷயமும் பெருசா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா போராட்டங்கள் அப்படின்றது ஆரம்பத்துல மட்டும் தான் அறப்போராட்டமா இருக்கும். அப்பவே அவங்களோட கோரிக்கைகளுக்கு அரசு செவி கொடுக்கல அப்படின்னா அந்த அறப்போராட்டம் தீ போராட்டமா மாற ஆரம்பிக்கும். இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு. சர்வாதிகாரிக்கு மரணம் மட்டும் தான் முடிவுன்னு ஈரான் மக்களே இந்த முழக்கங்களை எழுப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடிங்க சில நாட்களுக்கு முன்னாடி போராட்டம் ஆரம்பிச்சது. அந்த டைம்லயே இந்த ஈரான் அரசு போராட்டக்காரர்களை அழைச்சி பேசினாங்க. அப்போ அவங்க 2 விஷயம் ப்ராமிஸ் பண்ணாங்க. ஒன்னு, சப்சிடிஸ் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. 2வது, எக்கனாமிக் ரிலீஃப் இருக்குல்ல, அதை கவர்மெண்ட் சைட்ல நாங்களே மக்களுக்கு பண்றோம் அப்படின்னாங்க. இதை அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ்லாம் கேட்டு ஓகே சொல்லுவாங்க தான் அரசு எதிர்பார்த்துச்சு. ஆனா என்ன தெரியுமா ஆச்சு ட்விஸ்ட்? அந்த மக்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, ஏங்க நீங்க தற்காலிகமா ஒரு தீர்வை காணணும்னு பாக்குறீங்க, நாங்க நிரந்தர தீர்வு வேணும்னு கேட்கிறோம். இங்க இருக்க ஆட்சியாளர்கள் சரியில்லை, எல்லாம் வெளியே போங்க, அதுக்கப்புறம் இங்க ஆட்சி மாடல நாங்க அதுக்கப்புறம் பாத்துக்கிறோம்னு அவங்க ஒத்த கால நிக்கிறாங்க. போராட்டத்தை இன்னும் முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க.